ஜனநாயகன் டிவியினுடைய நேயர்கள் யாவருக்கும் இந்த நேரத்திலும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க அரசியல் பழகுவோம். இந்த அரசியல் பழகலான்ற நிகழ்ச்சியில் ஒரு சின்ன காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். உங்கள் யாவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதாவது ஒரு அரசியல் கட்சியாக இருக்கலாம், ஒரு குடும்பமாக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ட்ரஸ்டாக இருக்கலாம், பல்வேறுபட்ட அமைப்பு இயக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. அதில் தலைவர், பொருளாளர், செயலாளர், இணை செயலாளர், இப்படி பல நிலைகள் இருக்கும். கம்பெனியாக இருந்தால் அது மாதிரி வித்தியாசமாக இருக்கும். குடும்பமாக இருந்தால் கணவன் மனைவி இருக்கும். ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதுக்கும் பல நிலைகளில் பொசிஷன் இருக்கும். அப்போது அந்த இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் அரசியல் அப்படின்னும் போது அரசியல் எடுத்துக்கலாம். உதாரணமாக ஒரு அரசியல் கட்சின்னு வச்சுக்கோம். அதில் மாநிலம் இருக்கும், மாவட்டங்கள் இருக்கும், மாநிலத்திற்கு மேலே அதில் ஒரு குழு இருக்கும், மாவட்டத்திற்கு மேலே ஒரு குழு இருக்கும். அப்போது அந்த மாநிலத்தையும் மாவட்டத்தையும் சார்ந்த ஒரு குழுக்கள் அமைத்திருக்கிற பொழுது அதில் இருக்கிற தலைமைநிலை இருக்கிற ஒரு குறிப்பிட்ட, உதாரணமாக மாவட்ட பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாவட்ட செயலாளர், அது துணை செயலாளர், பொருளாளர், இப்படி செயற்குழு உறுப்பினர்கள் 10 பேர் இப்படி இருப்பாங்க. இது மெயின் பாடின்னுவாங்க. அப்புறம் துணை அணி அமைப்பு, துணை ஸ்டேட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட நபர்களை அந்த பாடியில் மெயின் ஸ்ட்ரக்சரை கூப்பிட்டு அதில் இருக்கிற குழப்பங்களையோ அதில் இருக்கிற பதவிகளை பகிர்ந்தளிக்கிறதுலையோ, அப்போது தொகுதியில் நடக்கிற காரியங்கள், யார் இடத்துல எந்தெந்த வேலையை விட்டோம், அந்த வேலை எது பெண்டிங்கில் இருக்குது, எது சிறப்பாக நடந்திருக்கு, அடுத்து அந்த சிறப்பாக முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு அடுத்த வேலை எப்படி கொடுக்கறது, அரசியல் வயப்படுத்துறது, இப்படி எல்லாத்தையும் அந்த மாவட்ட நிர்வாகம் உள்ளடக்கி அவைகளை ட்ரெயின் பண்ணணும். அப்படி ட்ரெயின் பண்ணும்போது அந்த கட்சியோ, அந்த குடும்பமோ, அந்த நிர்வாகமோ, அந்த நிறுவனமோ எதுவாக இருந்தாலும் எக்ஸட்ரா க்ரோத் ஆகும். அதே போல் ஒரு பொறுப்புல இருந்து எடுக்கிறதோ இல்லை ஒரு பொறுப்பில் தவறு செய்தால் அவர்களை சுட்டி காட்டி அவர்களுக்கு இது மாதிரி தவறு செஞ்சு நடந்திருக்கு, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு அவங்க மன்னிப்பு கேட்கிற பட்சத்தில் அவங்கள அதில் கண்டினியூ பண்ண வைக்கிறதோ, இல்லை இன்னொரு முறை தவறு செய்யும்போது மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு எச்சரிக்கிறதோ, 3ஆம் 4ஆம் முறை அப்படி பண்ணும்போது அவங்கள பதவியிலிருந்து சில காலம் பதவி நீக்கம், அதாவது இடைக்காலம் தற்காலிகமாக அவங்க பதவி நீக்கம் செய்ய வச்சு அவங்க மறுபடியும் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுக்கும்போது அவங்கள சேர்த்துக்கிட்டோம். திடீர்னு எடுத்ததும் கவுத்ததும் அவங்கள பதவியிலிருந்து தூக்குறேன்னு சொன்னால் அந்த தலைமைத்துவம் நிர்வாகத்துக்கு ஏற்ற தலைமைத்துவம் இல்லை என்பதுதான் பொருள். ஒரே ஆளாகவும் முடிவு செய்யக்கூடாது. அது கட்சியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நிறுவனமாக இருக்கட்டும், ட்ரஸ்டாக இருக்கட்டும், எதுவாக எக்ஸட்ரா டீம் ஒர்க்குன்னா. அப்போது தனித்துவமாக ஒரு நபராக முடிவெடுக்கிற இடத்துல ஒரு டீம் ஒர்க் பண்ணும்பொழுது அந்த டீம் ஒர்க்கில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ண முடியாது, அந்த தலைமைத்துவத்தோடு இணைஞ்சு செயல்படுறது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா எப்போனாலும் பதவியில் தூக்குவாங்க, எப்போனாலும் அவனுடைய பொருளாதாரம், மணி, எனர்ஜி, டைம், இது 3மே என்ன ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். அவனுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கும், கனவோடு வந்திருப்பான், அவன் எந்தெந்த பின்புலத்திலேருந்து வந்திருப்பான் தெரியாது. இது 3மே இழந்துட்டான்னா மீண்டும் அவன் பெற முடியாது. அதனால் இப்படி ஒருவராய் முடிவெடுக்கிற தலைமைத்துவத்துக்குள்ள செயல்பட பேராபத்து. ஆனால் அந்த தலைமைத்துவம் ஏதாவது தவறு நடக்கும்போதோ தலைமைத்துவத்துக்கு கீழே அந்த தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிற ஒருத்தனை தூக்குறதோ அட்வைஸ் பண்ணுறதோ, ஒரு குழுவாக அழைத்து ஒரு குழுவாக அமர்ந்து பல மணி நேரம் அதை டிஸ்கஸ் பண்ணி கலந்து ஆலோசித்து செய்து அந்த பணியை சிறப்பாக முடிக்கிற பொழுது அந்த இடத்துல டேஞ்சர் வராது, அந்த இடத்துல வளர்ச்சி வரும், ஒற்றுமை வரும், அந்த இடத்துல ஒரு அன்பு பரஸ்பரம் நிலவும், எல்லாருக்கும் அங்கே நடக்கிற விஷயம் திறந்த புஸ்தகமாக தெரியும். அப்படி தெரியாத பட்சத்தில் குழப்பமாகவே இருக்கும். யாருக்கு எந்த வேலை, யார் என்னத்தை செய்யறது, யார் எங்கே போகணும் தெரியாது. அது திறந்த புஸ்தகமாக இருக்காது, ஒரு மர்மமாக இருக்கும். மர்மமாக இருக்குது என்றால் அங்கே ஒரு தவறு நடக்கிறது என்று அர்த்தம். திறந்த ஒரு புஸ்தகமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நிறுவனமோ, குடும்பமோ, பிள்ளைகளோ, பெற்றோரோ, அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சுபிட்சமாக இருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்ச விஷயம். எனவே எந்த தலைமைத்துவத்திற்கு கீழே நாம் செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொளியிலே இது போன்றதொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரன் தசரதன். நன்றி, வணக்கம்.